கிச்சன் மேடையில எப்பவுமே அந்த ஸ்டிக்கர் தான் ஒட்டி வச்சிருந்திருப்போம். சரி அது நல்லாவே இல்ல. பிரிச்சுட்டு நல்லா பொங்கலுக்கு புதுசா ஒட்டலான்னு பிரிச்சு எடுத்துட்டோம். அதில இருக்கிற கம்மு கடப்பாக்கல்லுல ஃபுல்லா ஒட்டிக்கிச்சு. அத கிளீன் பண்ணி 2 மணி நேரம், 3 மணி நேரம் கிளீன் பண்ணிட்ட பிறகு, சரி டெரகோட்டா அடிச்சு விடலாம். அது எப்பவுமே பெர்மனன்ட்டா அப்படியே இருக்கும். காய்ஞ்சிட்ட பிறகு மறுநாள் வெள்ளையில அழகா ஓரத்தில பார்டர் மாரி போட்டுட்டு, கோலமும் போட்டுடலாம் அழகா இருக்கும்னு போட்டுட்டு நைட்டெல்லாம் உட்காந்து இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு, காலையில உட்காந்து கிச்சன்ல சாமான் தொலைக்கி பக்கத்துல வச்சா மொத்தமா கழட்டிட்டு வந்துருச்சு. அட கடவுளே! இத தான் உட்காந்து நைட்டெல்லாம் பண்ணோமா? என்ன இது இவ்ளோ வேலை செஞ்சோமேன்னுட்டு. ஆனா மேல் ஷெல்ஃபுக்கும் அடிச்சிருந்தோம். சரி அங்க தண்ணி படாது இல்லைங்களா? அதனால அது மட்டும் தப்பிச்சுக்கிருச்சு. அப்புறம் மறுநாள் சரி நான் என்ன பண்ணேன் ஐடியா பண்ணேன். சரி ஷீட்டு வேண்டாம். இந்த ஃப்ளோரிங் மேட்டு போடுவாங்க இல்லையா? அப்படியே ஹோட்டல்லலாம் போட்டு வச்சிருப்பாங்க இல்லையா? சரி அது வாங்கிட்டு வந்து போடலாம். ஆனா ஒட்டல நாங்க. அது வேணும்னா ஒட்டிக்கலாம். நாங்க அத ஒட்டல. இந்த எங்களோட கிச்சன் மேடைய அடையாளம் எடுத்துக்கிட்டு, கடையில போய் அதே சைஸ் அப்படியே கட் பண்ணி வாங்கிட்டு வந்து, அப்படியே ரப்பர் ஷீட் மாரி இருக்கு. அப்படியே மேல போட்டுக்கிட்டேன். வேணும்னா நம்ம எடுத்துட்டு ஈஸியா இருக்கு. எடுத்து கிளீன் பண்ணிட்டு வெளியில கூட நம்ம வெளியில எடுத்துட்டு போயிட்டு கிளீன் பண்ணி காய வச்சு எடுத்துட்டு வந்து கூட போட்டுக்கலாம். இல்ல அப்படியே துணி வச்சு கூட தொடச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாவும் இருக்கு. ரொம்ப நல்லா ஷைனிங்கா இருக்கு. கிளீன் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இது என்னுடைய ஐடியா. உங்களுக்கு புடிச்சிருக்குதான்னு பாருங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.